ஆனந்தமுடனே பாடுங்களே, இயேசுவின் நினைவில் மகிழுங்களே, இயேசுவின் நினைவில் மகிழுங்களே, இந்த இகமதில் நாளும் முழங்குங்களே, வாருங்களே 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 வாருங்களே. உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார், அடுத்தவன் நலனில் நாட்டமே கொண்டார், ஆண்டவன் வழியினில் நடந்திடலாம், குறைகளை காணாமல் பிறரை ஏற்றார், இயேசுவை அவரில் கண்டிடலாம், குறைகளை காணாமல் பிறரை ஏற்றார், இயேசுவை அவரில் கண்டிடலாம், இறைப்பணி தொடர இறையாட்சி மலர இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே, ஆண்டவர் சந்நிதி பாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவர் கூறுகிறார், நான் துன்பங்களின் எண்ணங்களை அல்ல, அமைதியின் எண்ணங்களை எண்ணுகிறேன். நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எல்லா இடங்களினின்றும் உங்களது அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீண்டும் அழைத்து வருவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். திருவழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி வாரத்தில் இருக்கிறோம். வருகிற ஞாயிறு கிறிஸ்து அரசர் பெருவிழாவை சிறப்பிக்கிறோம். அதன் பிறகு நாம் மீண்டுமாக திருவழிபாட்டு ஆண்டின் புதிய ஆண்டிற்குள் நுழைகிறோம். அடுத்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து நாம் திருவருகை காலத்தை ஆரம்பிக்கிறோம். இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவன் நம்மையும் நமது குடும்பங்களையும் காத்து வழி நடத்த வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் சிறப்பாக இறையொருளை நாம் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியில் அருள் ஜஸ்டின் மார்க்ஸ் 2வது பிறந்த நாளில் இறைவன் நல்ல உடல் சுகத்தோடு வழி நடத்த வேண்டி நாம் ஜெபிப்போம். அவரது பெற்றோர் மற்றும் குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க மன்றாடுவோம். பி.கே. மேத்யூ மற்றும் குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் நல்ல உடல் சுகம் வேண்டியும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பிரசாந்த் ரியன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. செசில் மனோகர், நிர்மலா செசில் குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த சிங்கராஜன், சபரிமுத்து, அந்தோணியம்மாள், பி. தாமஸ், அமுல் மங்களம், தாவிது, குரூஸ் வியாகப்பன், மரியம்மாள், ஒத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள், மேலும் அந்தோணி மேரி, அருளானந்தம், குழந்தையம்மாள், செபஸ்தியான், ஆரோக்கிய மேரி, மைக்கேல் ராஜ், பிரபா, சூசை அருள், ரோஜ் விக்டோரியா குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், குழந்தை இயேசு அன்பிய குடும்பங்களில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் குடும்ப கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற
நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதா முடிவில்லா முழுமையான மகிழ்வினை பெற்றுக் கொள்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இனத்தார் விடுவிக்கப்படுவர். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. அக்காலத்தில் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்பகாலம் வரும். அக்காலத்தில் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவார். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளிவீசி திகழ்வர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னை என்று எனக்கொரு நன்மை இல்லையே. நீரே என் ஆண்டவர், நீரே என் ஆண்டவர், உன்னை என்று எனக்கொரு நன்மை இல்லையே. என்னை காத்தருளும் இறைவா, உன்னிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. என்னை காத்தருளும் இறைவா, உன்னிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. நீரே என் ஆண்டவர், நீரே என் ஆண்டவர், உன்னை அன்றி எனக்கொரு நன்மை இல்லையே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்கு உரியதை எனக்கென வைப்பவர் நீரே என் ஆண்டவரே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்கு உரியதை எனக்கென வைப்பவர் நீரே என் ஆண்டவர். ஆண்டவர் வலப்புறம் இருக்கின்றார், அசைவுறவே மாட்டேன். இதயம் மகிழும் உள்ள மக்களிக்கும் உடலும் கவலையின்றி இளைப்பாறும். நீரே என் ஆண்டவர், நீரே என் ஆண்டவர், உன்னை அன்றி எனக்கொரு நன்மை இல்லையே.
ஏனெனில் எனது ஆன்மாவை பள்ளத்தில் விடமாட்டீர். வாழ்வுக்கு செல்லும் வழியை எனக்கு நீரே என்றும் காட்டுகின்றீர். ஆண்டவரே என்னில் இருக்கின்றீர், அசைவுறவே மாட்டேன். இதயமாக மகிழும் உள்ளம் மக்களிக்கும் உடலும் கவலையின்றி இளைப்பாறும். நீரே என் ஆண்டவர், நீரே என் ஆண்டவர், உன்னை அன்றி எனக்கொரு நன்மை இல்லை. என்னை காத்தருளும் இறைவா, உன்னிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நீரே என் ஆண்டவர், நீரே என் ஆண்டவர், உன்னை அன்றி எனக்கொரு நன்மை இல்லை. இரண்டாம் வாசகம். ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 11 முதல் 14 மற்றும் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலியை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மணி ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் திரை வரவாக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கல்வாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 24 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அந்நாள்களில் வேதனைகளுக்கு பின் கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் 1 கோடியிலிருந்து விண்ணுலகின் மறுகோடி வரை 4 திசைகளில் இருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்ப்பார். அத்திமரத்திலிருந்து ஓர் ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள்.
அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும்போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேளையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி வாரங்களில் நாம் இருக்கிறோம். இந்த வாரங்களில் எல்லாம் உலகத்தினுடைய முடிவை பற்றி, இறுதி நாட்களை பற்றி நாம் வாசகங்கள் வழியாக வாசித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம், உலகம் அழிய போகிறது, உலகம் முடிவுக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் விவிலியத்திலே சொல்லப்பட்ட ஒரு சில குறிப்புகளை எடுத்துக்கொண்டு இப்பொழுது நாம் கண்ணார காண்கிற இந்த இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள், இவை எல்லாம் ஒருவேளை இந்த உலகத்தினுடைய முடிவிற்கான அறிகுறிகளாக இருக்குமோ அப்படின்னு தான் நிறைய பேர் நாம் என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம். யோசிப்பதோடு மட்டுமல்ல, மற்றவங்களுக்கு சொல்லுறோம். அதிலும் குறிப்பாக பார்க்கிறோம், ஒரு சில இடங்களில் இயற்கை சீற்றங்களால் பாதிப்புக்கு உள்ளாகிற பொழுது நாம் நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிறோம், இவங்க இப்படி செஞ்சதால தான் இந்த அளவுக்கு கடவுள் இவர்களை தண்டிக்கிறார் அப்படின்னு சொல்லி. குறிப்பாக கிறிஸ்தவத்திற்கு எதிராக ஒரு சில செயல்கள் செய்யப்பட போகிறது. அந்த செயல்களை செய்தவர்கள் அல்லது அவர்கள் வசிக்கிற பகுதிகள் பாதிப்புக்கு உள்ளாகிற போதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிறோம். அவங்க இப்படி செஞ்சாங்க, அதனால தான் கடவுள் அவங்கள இந்த அளவுக்கு தண்டிக்கிறாருன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு திருப்பலியினுடைய துவக்கத்திலேயே வருகை பல்லவியில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் கூறுகிறார், நான் துன்பங்களின் எண்ணங்களை அல்ல, அமைதியின் எண்ணங்களை எண்ணுகிறேன். அப்போ பாருங்க, கடவுள் அடுத்தவருக்கு துன்பத்தை தரணும், அடுத்தவர்கள் துன்புறுவதை பார்த்து மகிழ்கிற கடவுளாக அவர் இல்லை. எல்லா இடங்களிலும் அமைதி நிலவ வேண்டும், எல்லா இடங்களிலும் மக்கள் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும். இதுதான் கடவுள் விரும்புகிறார். ஏனென்றால் நம்ம அடிக்கடி வாசிக்க கேட்டிருக்கிறோம், நான் உங்கள் முன்பாக வாழ்வையும் வைக்கிறேன், சாவையும் வைக்கிறேன். நீங்கள் எதை தேர்ந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதை நம்மக்கிட்டே கடவுள் ஒப்பு கொடுக்கிறார். நீங்களே சூஸ் பண்ணுங்க. ஆனால் இரண்டையும் நான் கொடுக்கிறேன், வாழ்வையும் கொடுக்கிறேன், சாவையும் கொடுக்கிறேன். நல்லது செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்வீர்கள், தீயது செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சாவீர்கள். ஆனாலும் உங்கள் கடவுளாகிய என்னுடைய விருப்பம் நீங்கள் நன்மையை தேர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதையே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் இறைவார்த்தை வழியாக சொல்லுகிறார். அப்போ நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என்று சொன்ன கடவுள் எப்படி அவர் வாழ்ந்து கொண்டிருக்க போது நம்மை அழிக்க முடியும்? அப்படி செஞ்சிட்டாருன்னு சொன்னால் உண்மையிலேயே அவர் உண்மையான கடவுளா, அல்லது தனது உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட மனிதர்களை அழிக்கிற கடவுளாக இருப்பாரா? நிச்சயமாக இல்லை. அவர் இரக்கம் மிகுந்த தந்தை, ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றான கடவுளாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுள் நாம் துன்புறுவதை ஒருபொழுதும் பார்த்து கொண்டு இருப்பவர் அல்ல. எபிரேயருக்கு எழுதப்பட்ட புத்தகத்தில் நாம் இன்னொரு பகுதியில் வாசிக்கிறோம், நம்முடைய தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை பார்த்து அல்லது நாம் படுகிற துன்பங்களை பார்த்து
ஒன்றும் செய்ய இயலாத ஒரு கடவுள் அல்ல. அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். ஆகவே சோதனைனா என்னன்னு அவருக்கு தெரியும், துன்பம் என்றால் என்ன என்பது அவருக்கு தெரியும். அந்த சோதனைக்கும் துன்பத்திற்கும் உட்படுகிற நம்மை அல்லது நம்முடைய வாழ்வின் நிலைமையை பார்த்து அவர் அமைதியாக இருக்க மாட்டார். அதிலிருந்து விடுவிக்க அவர் நிச்சயமாக நம்மோடு கூட பயணிக்கிறார் என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது இறைவார்த்தை பகுதியே சொல்லுகிறதே, கடைசி நாள் வருகிறது, வானத்திலிருந்து விண்மீன்கள் விழும், கதிரவன் ஒளி கொடாது, நிலா இருண்டு போயிடும், இப்படிலாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட தருணங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் சந்திக்கிறோம், நடந்து கொண்டு இருக்கிறது. மேலிருந்து விண்கற்கள் விழுகிறது, ஒரு சில இடங்களில் இயற்கை சீற்றங்கள் வருகிறது, நீர் சூழ்ந்து கொள்கிறது. ஏன், நாம் வசிக்கிற பகுதி சென்னை, பெருவெள்ளமாக இருக்கட்டும் அல்லது சுனாமி போன்றதாக இருக்கட்டும், அடிக்கடி வந்து போகிற மழை, இது எல்லாமே மக்களுடைய வாழ்வாதாரங்களை பறித்து கொள்ளுகிற பொழுது ஒருவேளை நமக்கும் கூட இப்படி தோன்றலாம். 2000 உலகம் முடிய போகிறது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களிலே மக்கள் பரவலாக பேசினார்கள். 21 முடிய போகுது, உலகம் முடியல. 2012 மாயன் கேலண்டர், அதுக்கு பிறகு கேலண்டரே கிடையாது, அதனால 12ஓட உலகம் முடிஞ்சு போடும் அப்படின்னு சொன்னாங்க. 12 முடிந்து 22 வரப்போகுது, உலகம் முடியவில்லை, அழியவில்லை. அடிக்கடி நான் மறையுரையிலே சொல்லியிருக்கிறேன், உலகம் முடிய போகிறது என்று சொல்லி அமெரிக்க நாட்டிலே ஒரு மத போதகர் எல்லா மக்களையும் அழைத்து வந்து டிசம்பர் 31ஆம் தேதி இரவு வழிபாடு நடத்துகிறார். நாம் எல்லாரும் என்ன பண்ண போகிறோம், கடவுள் நம்மை சந்திக்க வருகிறார். ஆகவே உங்கள் வீட்டிலலாம் இருக்காதீங்க, எல்லாம் இந்த கூடாரத்தில் வந்து விடுங்கள், எல்லோருமாக ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். எப்படியாக மக்களை எல்லாம் அழைத்து ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறார்கள், ரொம்ப சத்தம் போட்டு ஜெபிக்கிறாங்க. 31ஆம் தேதி முடிய போகிற ஒரு சூழல், புதிய ஆண்டு பிறக்கப் போகிறது, கடவுள் வரவில்லை. என்ன செய்வது என்றே தெரியவில்லை. தனது வார்த்தையை நம்பி இவ்வளவு மக்கள் இங்கு கூடியிருக்கிறார்களே, இவர்கள் எல்லாரும் இதன் பிறகு என்னுடைய வார்த்தைகளை கேட்பார்களா தெரியவில்லை, எனக்கு மதிப்பு கொடுப்பார்களா தெரியவில்லை. அவர் முடிவு செய்கிறார், வெளியிலே செல்லுகிறார், அந்த கூடாரத்தை சுற்றி நெருப்பிடுகிறார், தீ வச்சிடறார் கூடாரம் ஃபுல்லாக. மீண்டுமாக அந்த ஒரு மயக்கத்தில் இருக்கிற மக்கள், நம்ம எல்லாரும் சந்திக்க ஆண்டவர் வருகிறார், ஆகவே துள்ளி குதித்து அகமகிழ்ந்து ஆடி கொண்டாடுங்கள் என்று எல்லாரும் பாட்டு பாடி அந்த பரவச நிலையில் இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் இருக்கிறார்கள். அப்பொழுது இந்த போதகர் வந்து சொல்லுகிறார், ஆண்டவர் நம்மை சந்திக்க வரவில்லை, நாம தான் அவரை சந்திக்க போகிறோம், அதனால் இன்னும் உற்சாகமாக கரவொலி எழுப்பி பாடுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாடுகிறார்கள். அந்த கூடாரம் முழுவதும் எரிந்து போகிறது, மக்கள் எல்லாரும் இறந்து விடுகிறார்கள். ஆக இந்த உலகத்தினுடைய முடிவு எப்போ வரும், எந்த நேரத்தில் வரும், யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு நற்செய்தியில் நம்ம வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அவர் சொன்ன இந்த எல்லாம் நடந்து முடிகிற வரையில் இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக இந்த உலகத்தில் நாம் தலைமுறையாக வாழ்ந்து வருகிறோம். எந்த தலைமுறையில் உலகம் முடிய போகுது தெரியாது. ஆனால் இயேசு சொல்கிறார், இது எல்லாம் நடந்து முடிய வரை தலைமுறை ஒழிந்து போகாது. இன்னுமாக தொடர்ந்து சொல்லுகிறார், அந்த நாளையும் வேலையும் பற்றி தந்தைக்கு தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்படின்னு சொன்னால் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, ஆவியின் அபிஷேகம் பெற்ற போதகர்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது, வான தூதர்களுக்கும் தெரியாது, ஏன் மகனுக்கு கூட தெரியாது அப்படின்னு இயேசுவே சொல்கிறார். என்னுடைய தந்தையின் திருவுளம் என்ன, இந்த உலகம் எப்பொழுது அழியும், இரண்டாம் வருகை எப்பொழுது இருக்கும், ஆனால் இருக்கும், தெரியாது. தந்தையை தவிர வேறு யாருக்குமே தெரியாது என்ற ஆண்டவர் இயேசுவே சொல்றார், எனக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்லி.
அப்படி இருக்கிற சூழலில் இந்த உலகம் முடிய போகிறது என்கிற பொய் வார்த்தைகளை சொல்லி, அதோ அங்கே வரார், இதோ இங்கே வரார், வாங்க எல்லாம் போய் சந்திப்போம் என்கிற இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி, இதை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் கூப்பிடுங்களேன், ஒரு மீட்டிங் இருக்குது வாங்க, ஜெபமாலை ஜெபிக்கணும் வாங்க, வீடு சந்திக்கணும் வாங்க அப்படின்னா வரமாட்டாங்க. ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும் வாங்க, உங்களுடைய கவலையெல்லாம் மறைஞ்சு போயிடும் வாங்க அப்படின்னு கூக்குரலிட்டு அழைக்கிற பொழுது எல்லாரும் அந்த பக்கம் ஓடுவோம். இங்கே இருக்கிற நிறைய பேர் ஓடிக்கிறீங்க, பொய் அல்ல உண்மை. ஆனால் நமது ஆலயத்திற்கு வாங்க அப்படின்னு அழைக்கும்போது கொஞ்சம் யோசிப்போம். பொய் வார்த்தைகளை நம்பி நாம் என்ன பண்ணுறோம்? நம்முடைய நேரத்தை வீணாக்குகிறோம், நம்முடைய பொருட்களை வீணாக்குகிறோம். நீங்கள் சேர்த்து சம்பாதிச்சு வச்சதெல்லாம் வீணாக்குறீங்க. ஆலயத்துக்கு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டீங்க, பங்கு சந்தா கொடுங்கன்னா 100ன்றதை 50 மாற்றுங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் இது மாதிரி இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவீங்க? கை தாராளமாக வரும். இங்கே வரும்போது தான் நம்ம காணிக்கை பாருங்களேன், கசக்கி போடுற மாதிரி இருக்கும், அதை எடுத்து பிரிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் இது மாதிரி போகிற கூட்டங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்? தாராளமாக நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம கொடுப்பது தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு இந்த இடத்துல கொடுக்குறோம். ஆண்டவர் இயேசு சொன்னது வேறு விதத்தில் சொன்னார். நீங்கள் அடுத்தவங்க கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரியாமல் கொடுங்க. ஒரு நாள் காணிக்கை எடுத்துகிட்டு வந்து காட்டுறோம் பாருங்கள், நம்ம கொடுக்குறது 10 ரூபாய் 20 ரூபாய் தான் இருக்கும். ஆனால் அதையும் என்ன பண்ணுறோம்? எந்த அளவுக்கு கசக்க முடியுமோ, எந்த அளவுக்கு சுருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சுருட்டி போட்டு போகிறோம். இன்னும் ஒரு சிலர் பார்க்குறோம், 2ஆக கிழிஞ்சிருக்கும், அவங்களுக்கு தெரியும் இந்த காசு செல்லாது கிழிஞ்சிருக்குதுன்னு சொல்லி, ஆனால் அதையே என்ன பண்ணுறோம்? காணிக்கையில் போடுறோம், நிறைய எடுத்து வச்சுக்கிறோம் அது மாதிரி. ஆக அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? வெளியில் தாராளமாக இருக்கிறோம். நமது ஆலயம், நமது திரு அவை அப்படின்னு வந்தால் நம்ம அந்த இடத்துல ரொம்ப யோசிக்கிறோம் கொடுப்பதற்கு, செய்வதற்கு. ஆக ஆண்டவர் இயேசு சொல்வது, போலி இறை வார்த்தைகளை, போலி தீர்க்க தரிசனங்களை, போலி போதகர்களை நம்பாதீங்க. உலகம் எப்போ முடியும்னு எனக்கே தெரியாது, வானதூதர்களுக்கே தெரியாது, தந்தை ஒருவருக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்கிற பட்சத்தில் உலக முடிவை வைத்து கொண்டு பிழைப்பு நடத்துகிற அல்லது மக்களை மூளை செலவை செய்கிற கூட்டத்தோடு இணையாதீர்கள். அதுதான் இன்றைய நாளில் நமக்கு தரப்படுகிற செய்தி. அப்போ உலகம் முடியாதா? ஒரு பெரிய கேள்வி வரும். நிச்சயமாக உலகம் முடிவுக்கு வரும். நிச்சயமாக ஆண்டவர் இயேசு மீண்டுமாக அவரது 2ஆம் வருகை இருக்கும். ஆனால் அது எப்பன்னு தான் நமக்கு தெரியாது. திருடனை போல வரும் அப்படின்னு நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். அந்த நாளுக்காக நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். என்னைக்கு வரலாம், எந்த நாளைக்கு வரலாம், ஏன் எந்த ஒரு நொடி பொழுது கூட என்ன நடக்கும்னு தெரியாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக குரோம்பேட்டை பங்கிலே அருட்தந்தை அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. காலை திருப்பலி 6:30 மணி பூசை. திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுதே அவருக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுது, என்னன்னு தெரியல. ட்ரை பண்ணி மறுபடியும் பூசை வைக்கிறார். அதுக்குள்ளே அவருக்கு அவருடைய பாதிப்பு இன்னும் அதிகமாகிறது. வேகமாக பூசையை முடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? வேகமாக பூசையை முடிக்கிறார். முடித்து விட்டு சாக்ரிஸ்டிக்கு போயிட்டு அவர் ஏதோ செய்து ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு சொல்லி அதை உடுப்பை கட்டுறாரு. அதே இடத்தில் விழுந்து விடுகிறார். ஓடி போய் தூக்குறாங்க. அப்படியே பேலன்ஸ் பண்ணி தன்னுடைய அறைக்கு போய் அங்கேயெல்லாம் கழட்டி விட்டு சட்டை மாட்டிக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு சொல்லி அங்கேயே கட்டுறார். மீண்டுமாக விடுகிறார், இறந்து போகிறார். என்ன நடக்கும்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிற போது நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாவற்றிற்கும் முதன்மையான இடத்தை தருகிறோம். நமது ஆன்மாவை காத்துக்கொள்ள ஆண்டவர் என்னை சந்திக்க வருகிற பொழுது அவரை நான் தைரியமாக எதிர்கொள்ளணும். என் ஆன்மா அவரை துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டும். நான் இறைவனை சந்திக்க தயாராக இருக்கிறேன், வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தால் அது எப்போ வரும்னு நமக்கே தெரியாது. ஆக அந்த நேரத்தில் நம்முடைய ஆன்மா ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கணும்னு சொன்னால் முதலில் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். விழிப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ வரும் எப்போ வரும்னு பார்த்துக்கின்னு இருக்கணுமா? இல்லை.
அது இன்றைக்கி வந்தாலும் சரி, என்றைக்கு வந்தாலும் சரி, நான் தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு மனநிலை. இந்த மனநிலை எப்போ நமக்கு வரும் அப்படின்னு சொன்னால், நான் என்னுடைய வாழ்க்கையில் நன்றாக வாழ்ந்திருக்கிறேன். என் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது இந்த சமூகத்திற்காக இருக்கட்டும், என்னால் இயன்ற அளவுக்கு என் கடமைகளை சரியாக செய்திருக்கிறேன். என்னால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு உதவி செய்திருக்கிறேன். என்னால் இயன்ற அளவுக்கு பிறரை பழித்துரைக்காமல், பிறரை பழி சொல்லுக்கு உள்ளாக்காமல் நான் வாழ்ந்திருக்கிறேன். சுருக்கமாக, நான் ஒரு குற்றமற்றவனாக வாழ்ந்திருக்கிறேன். இந்த ஒரு மனநிலை நமக்கு இருந்தது என்று சொன்னால் நாம் விழிப்பாக இருக்கிறோம். எந்த நேரத்தில் இந்த உலகம் முடிவுக்கு வந்தாலும், இந்த உலகம் முடியுதோ இல்லையோ, என் வாழ்வு முடிவுக்கு வந்தாலும் நான் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆக விழிப்பாய் இருப்பது என்பது இதுதான். தயாராக இருக்கிறேன். எந்த நேரத்தில் என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அதை குறித்து நான் கவலை கொள்ள மாட்டேன். இரண்டாவது, கடவுள் மீது நான் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாக என் உள்ளத்தில் வளர வேண்டும். அத்தி மரத்திலிருந்து ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு இன்றைக்கி நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கால சூழலை வைத்து நாம் இன்றைக்கி மழை வருமா வராதா சொல்லிடுறோம். இயற்கை சூழலை வைத்து அல்லது ஒரு சில மாற்றங்களை வைத்து என்ன நடக்க போகுதுன்னு கூட ஒரு சிலர் சொல்லுறோம். ஆனால் நமது வாழ்வு எப்படி இருக்கிறது, இன்றைக்கி நான் நடந்து கொள்ளுகிற முறை, இதெல்லாம் எப்படி இருக்கிறது, அந்த நாளுக்காக நான் தயாராக இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்மை பற்றி நாம் யோசிக்க மறந்து விடுகிறோம். எல்லா நேரமும் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறதால என்ன ஆகிடுது, நம்ம பற்றி யோசிக்க நேரமே இல்லாமல் போயிடுது. ஆகவே இரண்டாவது செய்தி, நம்மை சற்று நாம் சுய ஆய்வு செய்து கொள்வோம். என்னுடைய வாழ்வு கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா, அல்லது என்னில் ஏற்படுகிற மாற்றங்களை என்னால் உணர முடிகிறதா? இயற்கையில் வர மாற்றத்தை நம்ம பார்க்குறோம், வெளியில் நடக்கிற மாற்றங்களை எல்லாம் பார்க்குறோம். எனக்குள்ளாக ஏற்படுகிற மாற்றங்கள் உண்மையிலே என் வாழ்வு கடவுளுக்கு ஏற்றதாக இருக்கிறதா? நான் சரியான பாதையில் நடந்து செல்கிறேனா? எனது வாழ்வு அல்லது என்னுடைய இந்த வாழ்க்கை பயணம் கடவுளுக்கு ஏற்றதாக இருக்கிறதா? என் குடும்பத்தை நான் நடத்துகிற விதம், என்னுடைய மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர், என்னுடைய குடும்பம் என்று வருகிற பொழுது இவர்களை நான் வாழ்க்கைக்காக வாழ்வதற்காக வழி நடத்துகிற விதம் நன்றாக இருக்கிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு சிறிய பிரேக் எடுத்து யூடர்ன் சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே ஒன்று திரும்பி நான் போகிற பாதை தப்பான பாதை, திரும்பி மீண்டுமாக நான் சென்ற இடத்திற்கு வரணும், அங்கிருந்து எல்லாவற்றையும் நன்றாக நான் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நமது வாழ்க்கையை சற்று ஆன்ம சோதனைக்கு உட்படுத்தி மீண்டுமாக கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ நாம் தயாராக இருக்க வேண்டும். இவை நிகழ்வதெல்லாம் காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஒருவேளை விண் அழியலாம், மண் அழியலாம், நாம் சேர்த்து வைத்திருக்கிற பொருட்கள் எல்லாம் அழிந்து போகலாம். ஆனால் இறை வார்த்தை ஒருபொழுதும் அழியாது. அந்த இறை வார்த்தையின் மீது நாம் கொண்டு இருக்கிற நம்பிக்கை. எனக்கு எத்தனை குடும்பங்களிலே நாம் விவிலியம் வாசிக்கிறோம்? எல்லா குடும்பங்களிலும் பைபிள் இருக்கும் நிச்சயமாக. இல்லாத ஒரு சில குடும்பங்களை கூட பார்க்கிறோம். ஆனாலும் கூட இன்றைக்கி நிறைய நமக்கு வசதிகள் வந்து விட்டது. ஃபோன்லேயே பைபிள் ஆப்லாம் இருக்குது. நம்ம ஃபோனை நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோம். ஒருவேளை வெளியில் போகும்போது கூட மறந்து போன சில விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபோனை பார்த்து தான் எடுத்துக்கிறோம். இறை வார்த்தை விவிலியம் அந்த என்னுடைய மொபைல் ஃபோனில் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஆலயத்திற்கு வரும்போது அதை எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஆலயத்துக்கு வரும்பொழுது பைபிள் தான் எடுத்துகிட்டு வரணும். வெளியிலே செல்கிற பொழுது நான் விவிலியம் இல்லாமல் இருக்கிற தருணங்களில் அந்த இறை வார்த்தைகளை வாசிக்கிறேனா? அடிக்கடி நம்ம வெளியில் சொல்லும்போது பார்ப்போம், ஒரு நாள் உறங்க போவதற்கு முன்பாக நம்முடைய மொபைல் ஃபோனை எடுத்து ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, சர்ச் ஹிஸ்ட்ரி, அது ஒரு நாள் போயிட்டு பார்ப்போம். எல்லாருக்குமான ஒரு வீட்டு பாடம் அது. இன்றைக்கி காலையில் தொடங்கி இருக்கிறோம், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னே உங்கள் ஃபோனை எடுத்து என்னென்னலாம் தேடி இருக்கிறீங்க அந்த ஹிஸ்ட்ரி எடுங்க. அந்த தேடின ஹிஸ்ட்ரியில்
என் வாழ்வுக்கான வழிகாட்டுகிற விஷயங்கள் நான் எவ்வளோ தேடி இருக்கிறேன், அல்லது இறை வார்த்தைக்கான ஆன்மீகத்திற்கான விஷயங்களை எவ்வளோ தேடி இருக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நாம் தேடிய அந்த கூகுளில் போயிட்டு தேடிய பல்வேறு விஷயங்களில் நான் மேற்குறிப்பிட்ட இந்த 2 விஷயங்கள் அதிகமாக இருந்தது என்று சொன்னால், அல்லது ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்ததுன்னு சொன்னால், நம்ம சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். மற்ற விஷயங்கள் எல்லாம் 90% இருந்துவிட்டு இந்த விஷயங்களே இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம ஒவ்வொருவரும் மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையை சற்று கேள்விக்கு உட்படுத்த வேண்டும். இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கலாம், நம்ம எல்லாருமே, என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நன்றாக இருக்கலாம், நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய சேர்த்து வைத்திருக்கலாம். ஆனால் இது எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கொடை. இந்த கொடையை கொடுத்த கடவுளை நாம் நன்றியோடு நினைக்கவில்லை என்று சொன்னால் இது எல்லாமே வீணாகிவிடும். லூக்கா நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ஒரு பணக்கார செல்வன், ஏற்கனவே அவனுக்கு நிறைய சொத்து இருக்கிறது, நிறைய உடைமைகள் இருக்கிறது. இருந்தாலும் அவனுக்கு இன்னும் அதிகமான ஆசை. அவனுடைய உறக்கத்தில் இப்படியாக அவன் பேசிக்கொள்கிறான். என் நெஞ்சே என்ன சொல்கிறான், இந்த ஒரு களஞ்சியத்தை இடித்துவிட்டு இன்னும் பெரிய ஒரு களஞ்சியத்தை கட்டுவேன். எதுக்குன்னு சொன்னால், எனக்கு நிறைய இருக்கிறது, சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் இடிச்சிட்டு பெருசாக கட்டி எல்லாவற்றையும் அதில் கொண்டு வந்து சேர்த்து வைப்பேன், பிறகு எனக்கு நானே சொல்லிக்கொள்வேன், என் நெஞ்சே ரொம்ப சந்தோஷமாக இரு, எதை பற்றியும் கவலைப்படாது, பல ஆண்டுகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் உனக்காக சேர்த்து வைத்திருக்கிறேன், அதனால் நீ இன்புற்று இரு, மகிழ்ந்திரு, எதை பற்றியும் கவலைப்படாது. அப்பொழுது அவனுக்கு ஒரு செய்தி தரப்படுகிறது, அறிவிலியே, இன்று இரவே உன் உயிரை நான் எடுத்து விட்டேன் என்று சொன்னால் நீ சேர்த்து வச்சிருக்கிற இது எல்லாம் யாருக்கு போகுது? இன்றைக்கி நம்ம நிறைய அப்படி செய்கிறோம். நமக்காக, நமது பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக நிறைய சேர்த்து வைக்கிறோம். அப்படி சேர்த்து வச்சு தான் என்ன பண்ணுறோம், கடைசியில் துன்பப்படுறது நாம தான் இருக்கிறோம். பிள்ளைகள் வளர்ந்த பிறகு நம்ம ஓரம் கட்டிடுவாங்க, நீங்கள் அமைதியாக உட்காரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. சேர்த்து வைக்கணும், ஆனால் அதோடு சேர்த்து கஷ்டம்னா என்ன அப்படின்ற சொல்லி கொடுக்கணும். இதை எப்படி சேர்த்தீர்கள், இதில் இருக்கிற ஒவ்வொரு வியர்வை துளி என்ன என்பதை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்கணும். அப்படி இல்லை, பிள்ளைகள் கேட்குற எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொடுத்து என்ன பண்ணிட்டோம், உழைப்புனா என்னன்னு தெரியல. அதனால தான் இன்றைக்கி பிள்ளைகள்லாம் பார்க்குறோம். அன்றைக்கி ஒரு நாள் நான் சாந்தோம் பேரையாளத்திற்கு சென்று விட்டு திரும்பி வருகிற பொழுது ஒரு இடத்துல பார்க்குறேன், KFC இருக்கிறது. அந்த இடத்துல பள்ளி மாணவர்கள், அப்போ தான் ஸ்கூல் திறந்துருக்கிறாங்க, ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க, சாந்தோம் ஹை ஸ்கூல் பிள்ளைங்க, யூனிஃபார்மோடு இருக்குது, உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. போயிட்டு அவனுங்க ஆர்டர் பண்ணுறத பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய பேக்காக, ஃபேமிலி பேக் மாதிரி 625 ரூபா முதல்ல போய் ஒருத்தன் ஆர்டர் பண்ணான். கொஞ்ச நேரத்தில் 2வது செட், அது மாதிரி 4 செட்டு அன்றைக்கி ஆர்டர் பண்ணுறானுங்க. அதுவே போயிட்டால் ஏற்கனவே எவ்வளோ ஆகிடுச்சு, 2500க்கு மேலே ஆகிடுச்சு. அந்த பணம் பார்க்குறான், ஒருத்தன் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் பர்ஸில் இருந்து. ஒருவேளை பெற்றோர்கள் அவனுக்கு நல்லா சாப்பிடணும்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரே நாளில் 2500 ரூபாய், அதுவும் படிக்கிற ஒரு மாணவன் செலவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த பணம் எப்படி கிடைத்தது, எங்கிருந்து வந்தது, அந்த பணத்தை பெறுவதற்கான உழைப்பு, அதனுடைய வழி என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்களா தெரியல. ஆனால் இன்றைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அது சொல்லி கொடுங்க. அதனுடைய வழி இன்றைக்கி நம்ம ரொம்ப சீக்கிரமாக செலவு பண்ணிடுறோம். ஆனால் அந்த 2500 வாங்குறதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நம்ம வீடாக இருக்கட்டும், ஆலயமாக இருக்கட்டும், வெளியில் இருக்கட்டும், ஏறக்குறைய அவங்க எத்தனை நாள் உழைக்கணும் அந்த 2500 ரூபாய்க்காக. ஆக அப்படி உழைப்பின் மாண்பை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம், நமக்காக சேர்த்து வைப்போம். அதே நேரத்தில் நம்மிடம் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு நல்ல பண்பையும் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த செல்வன் அவன் எதுவுமே நினைக்கல, அவன் சொத்து, அவனுடைய செல்வங்கள் சேர்த்து வைக்கிறான், நிறைய இருக்கிறது, களஞ்சியத்தை இடித்து இன்னும் பெருசாக கட்டுறான், மகிழ்ந்திருக்கிறான்.
ஆனால் அவன் செய்ய மறந்தது என்னன்னு சொன்னால், அவனுக்கான அந்த செல்வங்கள் களஞ்சியம்னு சொல்கிறான், கண்டிப்பாக அது தானியங்களாக தான் இருக்கணும். அந்த தானியங்கள் உருவாவதற்கு, அந்த பயிர் வளர்வதற்கு, அவற்றை அறுத்தெடுத்து வந்து களஞ்சியத்தில் சேர்ப்பதற்கு எத்தனை பேர் உழைத்திருப்பார்கள். அத்தனை பேருக்கும் அவன் நினைத்திருந்தால் என்ன பண்ணான், எனக்கு இவ்வளோ இடம் இருக்குது போதும், இதுக்கு அதிகமாக விளைச்சல் இருக்கிறது என்று சொன்னால், ஒருவேளை அவன் நினைத்திருந்தால் அந்த விளைச்சலை என்ன பண்ணியிருக்கலாம், யாரெல்லாம் உழைச்சாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பகிர்ந்து கொடுத்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிறர் நலனே இல்லாமல் தனக்கு என்று அவன் வைத்து கொண்டதால் அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை, இன்று இரவே உன் உயிரை எடுத்து விட்டால் நீ சேர்த்து வச்சுக்கலாம் யாருக்கு போகும். ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உலகம் முடிவு நிச்சயம் இருக்கிறது. ஆனால் அது எப்பொழுது என்று யாருக்குமே தெரியாது. அது எப்பயாவது நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் மனம் போன போக்கில் வாழ்வதை நிறுத்துவோம். இந்த நொடி பொழுது கூட நமது வாழ்வு முடிந்து விடலாம். ஆனால் இந்த நொடி பொழுது என் வாழ்வு முடிகிற அந்த சூழலில் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல் நான் அந்த நாளை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேனா, அந்த நாளுக்காக விழிப்போடு காத்திருக்கிறேனா, அந்த நாள் நிச்சயம் வரும் என்ற ஆண்டவரின் வார்த்தையில் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேனா? அப்படி இருக்கிறது என்று சொன்னால் நாம் சரியான பாதையில் பயணிக்கிறோம். இல்லை என்று சொன்னால் இன்றைய நாளை நம்ம எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கை நாளாக நாம் எடுத்துக்கொள்வோம். நமது வாழ்வை மீண்டும் சோதனைக்கு உட்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கை முறையை எண்ணி பார்ப்போம். சரியான பாதையில் சென்றால் கடவுளுக்கு நன்றி கூறி மீண்டும் சரியான பாதையில் செல்ல இறைவன் இறுதி வரையில் துணை இருக்கணும்னு சொல்லி ஜெபிப்போம். ஒருவேளை நான் தவறு செய்கிறேன், என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது என்று நம் நினைவுக்கு வந்தால் மீண்டுமாக திரும்பி ஆண்டவரிடத்தில் வருவோம், அவருடைய துணையை நாடுவோம். அவர் நம்மை வழி நடத்தணும், எங்கு செல்லணும், எப்படி செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுத்தரணும்னு சொல்லி நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஏனென்றால் கடவுள் நாம் துன்பப்படுவதை விரும்புபவர் அல்ல. நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக அமைதியாக வாழணும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார். நான் வாழ்கிறேன், ஆகவே நீங்களும் வாழ்வீர்கள், வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, தீமைகள் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் நன்மையை தேர்ந்து கொண்டு வாழணும் அப்படின்னு சொல்லி தான் கடவுள் ஆசைப்படுகிறார். ஆகவே நம்மை குறித்து அதிகமாக ஆசை கொள்ளுகிற கடவுளிடத்தில் நம்மையும் நமது குடும்பங்களையும் நாம் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனைகள்லாம் பெரிய பிரச்சனைகளே அல்ல. பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்தில் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் அடிக்கடி இதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். உங்கள் கவலைகளெல்லாம் அவரிடத்தில் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் படுகிற துன்பங்கள், துயரங்கள், கவலை, கண்ணீர், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படுகிற ஒரு ஆள் நமக்காக இருக்கிறார், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை உறுதியாக பற்றி கொள்வோம். ஏனென்றால் நான் தொடக்கத்தில் சொன்னது போல அவர் நம்மை போலவே சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார், நம்மை போலவே துன்பத்தை அனுபவித்தார். என்றால் நாம் படுகிற துன்பம் என்னன்னு அவருக்கு தெரியும், இந்த துன்பத்தினால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்பது அவருக்கு தெரியும். ஆகவே நம்முடைய கவலைகளை அவரிடத்தில் விட்டு விடுவோம். அவர் நம்மை குறித்து கவலை கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், விழிப்பாய் இருப்போம், ஆயத்தமாக இருப்போம், நமது வாழ்க்கையை நன்றாக வாழ்வோம். அந்த நாள் எப்பொழுது வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். அதுவரையில் ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் சற்று கூட குறையாத அளவுக்கு பார்த்து கொள்வோம். இதுதான் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து நாம் அந்த நாளை நோக்கி பயணம் செய்வோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறைமகன் நமக்காய்
புனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாக்குவில் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதி உடனே நம்புகிறேன். ஆமென். ஒரே குடும்பமாக இணைந்து வந்து ஆண்டவருடைய திருப்பிடத்தின் முன்பாக நிற்கிற நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை பக்தி நிறைந்த உள்ளத்தோடு இறைவன் முன் எடுத்துரைப்போம். எங்களை வல்லமையோடு நடத்தி வரும் அன்பு தந்தையாம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் சான்று வாழ்வுக்காகவும் பொறுப்புணர்வும் தாராள உள்ளமும் கொண்டு எதிர்கால கலக்கம் எதுவும் இல்லாமல் நல்வாழ்வு நடத்தவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை காத்து பராமரித்து வரும் அன்பு தெய்வமே இறைவா, இன்றைய சூழலில் மதவாத அரசியல் மறந்து மனித நேயமும் உமது விடுமியங்களாகிய அன்பு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, நேர்மையான உழைப்பு ஆகியவற்றை எம் ஆட்சியாளர்களும் மக்களும் உணர்ந்து வாழும் நிலையை அடைய தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை உம் அன்பின் சிறகுகளால் காத்து வரும் அன்பு தந்தையே இறைவா, தமிழகம் எங்கும் நல்ல மழையை கொடுத்த இதே வேளையில் இயற்கை அழிவுகளால், இயற்கைக்கு எதிராக மனிதன் ஏற்படுத்தும் தவறுகளால் உண்டான துன்பங்களாலும் பெரும் அவதிப்படும் முதியோர்களையும் குழந்தைகளையும் வீடு பொருள் இழந்தோர் அனைவரையும் நோய் நொடியிலிருந்தும் பொருளாதார சரிவிலிருந்தும் காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமக்கு இறங்கும் தாவீதின் மகனே எம் இறைவா, தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெறவும் வருங்காலத்தில் எம் சந்ததியினர் அனைவரும் நற்சுகமும் மனபலமும் பொருளாதார வளர்ச்சியும் பெற்று இவ்வுலகில் உமது செயல் வீரர்களாய் பணி செய்திட அவர்களுக்கு ஞானத்தையும் திடமான நம்பிக்கையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். குறிப்பாக மழையினால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இறைவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கிற அவர்களுக்கு நல்லுள்ளம் கொண்ட ஆட்சியாளர்கள், நல்ல மனிதர்கள் வழியாக அவருடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட இறைவன் அவர்களை தூண்டி எழுப்பும்படியாக மன்றாடுவோம். நமது பகுதிகளில் நமது பங்கில் வசிக்கிற ஏழை எளிய மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, அவளுடைய உரிமை சொத்து என்பதைப் போல இறைவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களை நல்வழிப்படுத்த அவருடைய வாழ்க்கையும் முன்னேற்றத்திற்கு கொண்டு வர அருள் புரியும்படியாக மன்றாடுவோம். நமது ஆலய கட்டுமான நிறைவை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆலய அச்சிப்பை நெருங்கி கொண்டிருக்கிற சூழலில்
தேவைப்படுகிற எல்லா விதமான உதவிகளையும் இறைவன் தாமே நல்லுள்ளம் கொண்ட மனிதர்கள் வழியாக மிக விரைவிலே இந்த தேவைகளெல்லாம் நிவர்த்தி செய்ய இறைவன் தாமே உடனிருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, ஒரே குடும்பமாக இணைந்து நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற மன்றாட்டுக்கள் எல்லாம் உமக்கு ஏற்றவையாக இருந்தால் இவற்றை நிறைவேற்றி எங்கள் வாழ்வை நலன்களால் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பதிலை காணிக்க நேரம். மறைபரப்பு ஞாயிறு கவர் கொண்டு வந்திருந்தால் அதை பவனியின் போது கொண்டு வாருங்கள். இல்லாதவர்கள் செல்லுகிற பொழுது அவற்றிற்கான கவர்களை பெற்று சென்று அடுத்த வாரம் வருகிற பொழுது கொண்டு வந்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாற்காலிகள் காணிக்கை தருக விரும்புகிறவர்கள் வின்செந்தை பவுல் சபையினர் வெளியில் இருக்கிறார்கள். அவரிடத்தில் பெற்று காணிக்கை தரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கவர் சத்தால் அதிலே காணிக்கை பெட்டியிலே போடுங்க. கவர் சாதலை போடுங்க. காணிக்கை தரவே வந்தோம், தயவுடன் ஏற்றருள்வாய். உடல் பொருள் நாமி உடைமைகள் தந்தோம், உடல் பொருள் நாமி உடைமைகள் தந்தோம். ஏற்பாயே இறைவா, ஏற்றிடுவாய் எம்மை மாற்றிடுவாய். காணிக்கை தரவே வந்தோம், கனிவுடன் ஏற்றருள்வாய். எங்கள் சோதனை வேதனை தந்தோம், எங்கள் கவலைகள் கண்ணீரை தந்தோம், சோதனை தந்தோம், வேதனை தந்தோம், கவலைகள் தந்தோம், கண்ணீர் தந்தோம். ஏற்பாயே இறைவா, ஏற்றிடுவாய் எம்மை மாற்றிடுவாய். காணிக்கை தரவே வந்தோம், கனிவுடன் ஏற்றருள்வாய். எங்கள் வெற்றிகள் தோல்விகள் தந்தோம், எங்கள் சிறப்புகள் இழப்புகள் தந்தோம், வெற்றிகள் தந்தோம், தோல்விகள் தந்தோம், சிறப்புகள் தந்தோம், இழப்புகள் தந்தோம். ஏற்பாயே இறைவா, ஏற்றிடுவாய் எம்மை மாற்றிடுவாய். காணிக்கை தரவே வந்தோம், கனிவுடன் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாவல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்தவும் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானி. இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தே. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்கின்றே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுள ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு கற்றுக் கொடுத்தது போல இவ்வுலகில் இறையரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே,
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஒருபோதும் உனை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும்
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவில் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னி மரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழி நடத்தியருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமேன். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது ஆலய கட்டுமான நிறைவை விரைவாக்க இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, வானங்கள் உமது மாட்சியை வெளிப்படுத்த, வான்வெளி உமது கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்க படைப்பையே உம் மாபெரும் கோயிலாக்கி கொண்டீர். இதில் வாழும் எங்களுடன் உமது நெருக்கமான நிரந்தரமான உடனிருப்பை உறுதி செய்து கொள்ள மிக புனிதம் நிறை திரு உறைவிட தளத்தை விரும்பி மோசே வழியாக ஏற்பாடு செய்து கொண்டீர். காலம் நிறைவேறிய போது பெண்ணிடம் பிறந்தவராக உம் மகன் எங்கள் மத்தியில் குடிகொள்ள திருவிழமானீர். துறைப்பாக்கும் இடைவிடா சகாயமாதா ஆலய இறை சமூகமாகிய நாங்கள் எங்கள் பங்கு ஆலயத்தை கட்டி எழுப்ப விழைந்து முனைந்து முன்னெடுத்து நிறைவை நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் உம் பேரிறக்க அருள் உதவியை உருகி வேண்டுகின்றோம். தந்தையின் உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடும் உம் இறையாட்சி குடும்பமாக நாங்கள் உமக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உள்ளார்ந்த வழிபாட்டில் எங்களையே நேர்ந்தளிக்கும் இத்திருக்கோயிலாக இது விரைவில் நிறைவு பெற எங்கள் முயற்சிகளை ஒருங்கிணைத்து வழிநடத்த அருள் கூர்வீராக. இவ்வாறு இத்திருவிடத்திலும் எல்லா இடங்களிலும் புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் என்றென்றும் உமக்கே உரியதாகுக. ஆமென். அகில உலக ஆயர்கள் மாமன்றம் இறைவேண்டல். தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையில் தவறான வழிகளில் செல்லாதவாறும் பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுளின் அண்மையே எனக்கு நலம். ஆண்டவராகிய கடவுளிடம் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம்.